This video is sponsored by Mode Shop Online. Subscribe பண்ணிட்டு பார்க்க தொடங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் இருவாழ்வின்னு சொல்லக்கூடிய நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய தவளைகளை பற்றின 20 சுவாரஸ்யமான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். நம்பர் 1, தவளைகள் ரொம்பவே சக்தி வாய்ந்த நீளமான பின்புற கால்களை கொண்டுள்ளது. இந்த நீளமான கால்களை கொண்டு தன்னோட உடல் நீளத்தை விட 20 மடங்கு அதிகமான தூரம் அதால் தாவ முடியும். நம்பர் 2, இதுவரைக்கும் 6300க்கும் மேற்பட்ட தவளை இனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. தவளை இனங்கள் கிட்டத்தட்ட 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பூமியில் வாழ்றதா சொல்கிறாங்க. நம்பர் 3, தவளைகள் பெரும்பாலும் சிறந்த இரவு பார்வை கொண்டதா இருக்குது. பெரும்பாலும் தவளைகள் வீங்கிய கண்கள் கொண்டதா இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா, அது தன்னோட தலையை திருப்பாமலேயே அதோட முன்பக்கம், அப்புறம் சைடில், அப்புறம் பின்பக்கத்தில் பாதி அளவு பார்க்க முடியும். அதாவது 360 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதால் தலையை திருப்பாமலே பார்க்க முடியும். அதுக்காக தான் இப்படி ஒரு அமைப்பு இருக்குது. நம்பர் 4, தவளைகள் குளிர் ரத்தம் கொண்டவை. அதோட உடல் வெப்பநிலையை அதோட சுற்றுப்புறத்திற்கு தகுந்த மாதிரி மாற்றிக்க அதால் முடியும். வேட்டையாடுபவர்களிடமிருந்து தங்களை பாதுகாத்துக்கவும், தங்களோட உடல் வெப்பநிலையை, அதாவது சில நிறங்கள் வெப்பநிலையை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உறிஞ்சக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ தன்னோட உடலை குளிர்விக்கவோ அல்லது வெப்பத்தை அதிகரிக்கவோ இது தன்னோட நிறத்தை மாற்றிக்குது. இது தன்னோட நிறத்தை மாற்றிக்கிறதுக்கு குரோமோட்டோஃபோர்ஸ் அப்படிங்கிற நிறமையை பயன்படுத்துது. தவளைகள் தன்னோட நிறத்தை முழுமையாக மாற்றிக்க முடியாது. அதற்கு பதிலாக அதோட நிறத்தை லைட்டாவோ அல்லது டார்க்காவோ மாற்றிக்க முடியும். நம்பர் 5, தவளைகள் தண்ணீர் குடிக்கிறது கிடையாது. அதோட தோள்கள் மூலமாக அதற்கு தேவையான தண்ணீரை உறிஞ்சிக்குது. இதோட சாப்பாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பூச்சி புழுக்களை சாப்பிடுது. இது உண்மையிலேயே சாப்பிடும்போது அப்படியே முழுசாக சாப்பிட்ருது. அது எப்படின்னா தொண்டைக்குழி வரைக்கும் அந்த பூச்சி போகும்போது அதோட கண்கள் அதை உள்ளார தள்ளுது. நம்பர் 6, சுற்றுப்புறத்தில் வெப்பநிலை குறையும் போது தவளைகள் சேற்றுக்கடியில் குழி தோண்டி அதில் போய் உறக்க நிலையில் இருக்குது. இப்படி உறக்க நிலையில் இருக்கக்கூடிய தவளைகள் சுவாசிச்சே ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது. உறக்க நிலையில் இருக்கக்கூடிய தவளைகள் வசந்த காலம் வர்ற வரைக்கும் தன்னோட நுரையீரலையும் இதய துடிப்பையும் நிப்பாட்டிட்டு உறக்க நிலையில் இருக்கும். திரும்ப வசந்த காலம் வந்ததும் திரும்பவும் அதோட நுரையீரலும் இதயமும் செயல்பட ஆரம்பிக்கும். நம்பர் 8, தவளைகள் மழைக்காலங்களில் சத்தமிடும். அது எப்படின்னா, அது தன்னோட வாய்க்குள்ளே காற்றை நிரப்பி அதை மேலும் கீழும் நகர்த்துறது மூலமாக சத்தத்தை எழுப்புது. நம்பர் 9, தவளைகள் அதோட இனப்பெருக்கத்திற்காக மட்டும்தான் அந்த சத்தத்தை எழுப்புது. தன்னோட இணையை கவரும் வகையில் அந்த ஒலியை எழுப்புது. இந்த சத்தம் 1 மைல் தூரம் வரைக்கும் கேட்கும். நம்பர் 10, இந்த சத்தத்தை கேட்ட பெண் தவளைகள் தங்களுக்கான ஆண் துணையை தேர்வு செய்யுது. நம்பர் 11, தவளைகள் பெரும்பாலும் நீரில் தான் முட்டையிடுகிறது. ஒரே சமயத்தில் 2,000 to 50,000 முட்டைகள் வரைக்கும் இடுது. நம்பர் 12, தவளைகள் பெரும்பாலும் ஊனுண்ணிகள். சில தவளைகள் தாவர உண்ணியாகவும் இருக்குது, சில தவளைகள் அனைத்துண்ணியாகவும் இருக்குது. நம்பர் 13, தவளைகள் தன்னோட தோலின் மூலமாகவும் மூக்கின் வழியாகவும் வாயின் வழியாகவும் சுவாசிக்க முடியும். நம்பர் 14, பெண் தவளைகள் கருவுற்றிருக்கும் காலத்தில் தன்னோட குட்டிகளுக்கு தேவையான உணவை சேமித்து வைக்குது. நம்பர் 15, ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இந்த தவளைகள் இனச்சேர்க்கையின் போது பெண் தவளைகள் முட்டைகளை இடுது. ஆண் தவளைகள் அவற்றை கருத்தரிக்கிறதுக்காக அந்த முட்டைகள் மீது விந்துகளை வெளியேற்றுது. நம்பர் 16, 1 to 3 வாரங்களுக்குள்ள அந்த முட்டைகள் குஞ்சு பொரிக்க தயாராகிடும். அந்த குஞ்சுகள் டேட்போல் அப்படின்னு அழைக்கப்படுது. இது எப்படின்னா, அடிப்படையில் செவில்கள், வாய், நீண்ட வால் இது மட்டும்தான் இருக்கும். முதல் 2 வாரங்களுக்கு அவை அசைவதே இல்லை. முட்டையில் இருக்கிற மஞ்சக்கருவை உறிஞ்சி அவை வலிமையாகி அதுக்கப்புறம் நீந்த ஆரம்பிக்குது. 12 வாரங்களில் தவளையாக மாறுது. நம்பர் 17, தவளைகளோட ஆயுள் காலம் கரெக்டாக சொல்ல முடியலனாலும் சிறைப்பிடிக்கப்பட்ட தவளைகள் சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்றதா சொல்கிறாங்க. நம்பர் 18, தவளைகளை பொறுத்த வரைக்கும் தங்கள் தோலில் இருக்கக்கூடிய அனைத்து சத்தான பொருட்களையும் வீணாக்காமல் இருக்கணும். மற்ற உயிரினங்களை போலவே இதுவும் தன்னோட தோலை உதிர்க்குது. ஆனால் மற்ற உயிரினங்களை போல அப்படியே விட்டுட்டு போகிறது கிடையாது. அது உதிர்த்த தோலை மெதுவாக தானே சாப்பிட்ருது. இப்படி சாப்பிடும்போது அந்த சத்துக்கள், புரதங்கள் எல்லாம் மறுசுழற்சி அடைகிறதா சொல்கிறாங்க. நம்பர் 19, தவளைகள் பொதுவாக நன்னீர் உயிரினம். இருந்தாலும் புளோரிடா சிறுத்தை தவளை போன்ற தவளைகள் உப்பு நீரில் வாழுது. நம்பர் 20, ஆஸ்திரேலியாவில் வாழக்கூடிய நீரை தாங்கும் தவளை இனம் ஒரு பாலைவன வாசியாகும். இதால் 7 ஆண்டுகள் வரைக்கும் மழைக்காக காத்திருக்க முடியும். மழை வர வரைக்கும் இது நிலத்துக்கு அடியில் துளையிட்டு அதோட சொந்த தோலை கொண்டு அதை சுற்றி ஒரு கூடு மாதிரி அமைச்சுக்கிட்டு அது காத்திருக்கு. தென் அமெரிக்காவை சேர்ந்த சில தவளைகள் மிகுந்த நச்சுத்தன்மை கொண்டதாக இருக்குது. பிற வகையான தவளைகள் கூடு கட்டும் திறமையும் பெற்றிருக்கு. உலகத்திலேயே மிகப்பெரிய தவளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்பிரிக்காவில் சோலியத் அப்படிங்கிற தவளை தான். இது 15 அங்குலம் வரை வளரும். 7 பவுண்டு வரை எடை கொண்டதாக இருக்குது. ரொம்பவே சிறிய தவளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கியூபா மரத்தேரை அப்படிங்கிற தவளை தான். இது 1/2 அங்குலம் வரை மட்டுமே வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.